ஓகே லிவி, ஸோ நிகழ்ச்சியுடைய கடைசி 2 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு மேட்ச் யாருக்கு சாதகமா இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு டாஸ் வின் பண்ணா யார் பேட்டிங் எடுப்பாங்களா, போலிங் எடுப்பாங்களா? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? கண்டிப்பா நீங்க யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி யாரு சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வின் அதிகமா இருக்கு, வின் பர்சன்டேஜ். அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 50-50 தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சன்ரைசர்ஸும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு பெரிய கேமை பார்த்துருவாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சென்னைக்கு ஈடா இவங்க ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சிருக்கனால ரன் ரேட்டை ஏற்ற இன்னையிலேருந்து அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 50-50 சமபலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் டாஸ் வின் பண்ணா சேசிங் தான் போவாங்க, ஏன்னா சேசிங் தான் அங்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு ரெகுலரா நம்முடைய சோசியல் மீடியால நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா, யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, SRHக்கா மும்பைக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் இப்ப பார்க்க போறோம். ஸோ பார்த்துட்டோம், 62% மும்பைக்கு தாங்க வாய்ப்பு. ஸோ மும்பை ஏன்னா டாப்ல இருக்கிறாங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10வது இடத்துல இருந்து இப்ப 6வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஜம்ப். எல்லாருமே செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போது SRHக்கு வெறும் 38, அதுவும் அந்த ஸ்டார் பிளேயர் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இந்த பேட் கமின்ஸ், இந்த மாதிரி கிளாசன் இவங்களை நம்பி தான் இந்த 38% கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு 7:30 மணிக்கு சூப்பரான எக்ஸைட்டடான மேட்ச் இருக்கு. நிறைய ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 டீமும் 200+ சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு மேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க. பலத்தோட இருக்கிற லிவி சொன்ன மாதிரி 2 டீமுக்கும் குறைச்சலே இல்லை. பிளேயர்ஸை பொறுத்தவரையும் சூப்பரான மேட்ச் 7:30 மணிக்கு இருக்கு. ஸோ நம்ம பேசுனது நடக்குதா, நம்ம பேசின எக்ஸ்பேக்டர்ஸ்லாம் கலக்குறாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம சந்திக்க போறோம். ஸோ நன்றி லிவி.